இந்த மனுஷனுடைய போக்கு அப்படி தான் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுண்டும் தப்பு பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு காரணமும் ஒன்று இருக்கு, இல்லாமல் இல்லை. எப்படின்னு என்ன காரணம்? தெரிஞ்சும் தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? நெருப்பில் கை வைக்கப்படாதுன்னு குழந்தைக்கு தெரியாது. தெரியாததுனால அது கையை வச்சுடுத்து, அது கை சுட்டுடுத்து. இன்னொருத்தனுக்கு நெருப்பில் கை வச்சாலும் சுடுங்கிறது தெரிஞ்சும் கூட அவன் கை வைக்கிறான்னாக்க அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அதே மாதிரி மனுஷன் எது நல்லது எது கெட்டது என்கிற தெரிஞ்சும் கூட தப்பான காரியத்தை செய்யறான், அதர்மம் ஆச்சரணம் பண்றான், அநியாயம் செய்யறான், அசத்தியம் பேசுறான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அதுக்கு பகவான் சொன்னார், இது எல்லாத்துக்கும் 2 காரணங்கள் இருக்கு. இந்த 2 காரணங்களால தான் இந்த மாதிரி தெரிஞ்சவாளும் கூட தப்பு பண்றான். என்ன அந்த 2 காரணங்கள் அப்படின்னு கேட்டா பகவான் சொன்னார், காம ஏஷ க்ரோத ஏஷஹ ரஜோகுண சமுத்பவஹ மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம். மனுஷனுக்கு காமம் குரோதம் என்கிற ஒரு 2 குணங்கள் அவன் மனசில் இருந்து அவனால் இந்த தப்பு காரியங்களை செய்ய வைக்கிறது. இந்த காமமும் குரோதமும் எவன் மனசில் இல்லையோ அவனால் தப்பு காரியங்கள் நடக்காது. இது நம்ம எல்லோருடைய அனுபவத்தில் இருக்கிற விஷயம். நாம் எந்த ஒரு தப்பான காரியம் செய்யணுமானால் மனசில் ஏதோ ஒரு ஆசை இருக்கணும், இல்லை யார் மேலேயோ ஒரு கோபம் இருக்கணும். கோபத்தை பற்றி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் வாயால் வால்மீகி வரவழிச்சார் கோபத்தை பற்றி. அங்கே சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டால், ஹனுமார் ராவணனோட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராவணன் ஹனுமாருடைய வாளுக்கு நெருப்பு கொடுக்க சொன்னான். அப்போ அங்கே இருக்க ராட்சசா எல்லாரும் ஹனுமாருடைய வாளுக்கு நெருப்பு கொடுத்தார். ஆனால் அந்த நெருப்பு ஹனுமாருடைய வாளை சுடலை. அது எதனாலே? சீதா மாதையுடைய தபப்பிரபாவத்தினால். இந்த ஹனுமாருடைய வாளுக்கு நெருப்பு பிடிச்சதுங்கிற தெரிஞ்சவுடனே அந்த அம்மா அக்னி பகவானை பிரார்த்தனை செய்தாள். மங்களாபுமுகி தத்ர சாததாசீன் மகாகவே யத்யஸ்தி பதிசுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதி வாப்யேகபத்னீத்வம் சீதோ பவ ஹனுமதஹ அப்படின்னு சீதா மாதை அக்னி பகவானிடம் பிரார்த்தனை செய்தாள். அந்த சீதா மாதையுடைய பிரார்த்தனையின் பலத்தினாலே ஹனுமாருக்கு அக்னி ஒன்றும் சுடல். ஆனால் அந்த ஹனுமார் என்ன பண்ணிட்டார், அந்த வாளுக்கு இருந்த நெருப்பை வச்சு முழு லங்காபட்டினத்தை சுட்டுவிட்டார். எத்தனையோ வீடுகள் எல்லாம் பஸ்மம் ஆகிப்போச்சு. எல்லாம் லங்காபட்டினம் சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் ஹனுமாருக்கு ஒரு யோசனை வந்தது, நான் என்ன பண்ணினேன்? இப்போ லங்காபட்டினம் பூரா சுட்டுவிட்டேன், சுடாதது ஒன்றுமே மிஞ்சலை. அப்போ அம்மா என்ன ஆயிருப்பாள்? அம்மான்னா சீதை. சீதையை அந்த தாயார் என்ன ஆயிருப்பாள்? அந்த தாயாரும் இந்த அக்னியிலே பஸ்மமாயிருந்தால் என் கதி என்ன? நான் எப்படி திரும்பி போகிறது? ராமருக்கு மூஞ்சி காட்டுறது எப்படி? சுக்ரீவனுக்கு மூஞ்சி காட்டுறது எப்படி?
என் நண்பர்களுக்கு மூஞ்சி காட்டுறது எப்படி? அடாடாடாடா, இந்த கோபம்ங்கிறது எவ்வளவு கெட்டது. இந்த ராட்சசர்கள் மேலே எனக்கு கோபம். இந்த ராட்சசர்கள் மேலே வந்த கோபத்தினாலே நான் என்ன அனர்த்தம் பண்ணிவிட்டேன். அப்போ ஹனுமார் வாயில் வந்த வார்த்தை, வால்மீகி சொல்ல வச்ச வார்த்தை, க்ருத்தः பாபன்ன குர்யாத் கஹா க்ருத்தோ ஹன்யாத் குருநபி க்ருத்தः பருஷயா வாசா நரஸ் சாதூன தீக்ஷிபேத் நாவாச்யமஸ்தி க்ருத்தஸ்ய நாகாரியம் வித்யதே க்வசித். கோபம் வந்தவன் என்னதான் பாவம் செய்ய மாட்டான். கோபம் வந்தவன் குருவை கூட ஹிம்சிப்பான். யாரை தான் ரொம்ப மதிப்பு, யார் மேல ரொம்ப மதிப்பு வச்சுருந்தானோ அவருக்கு கூட கோபம் வந்த சமயத்தில் ஹிம்சை கொடுக்கறதுக்கு அவன் தயங்க மாட்டான். அத்தியந்த சத்புருஷனை கூட கோபம் வந்தால் ரொம்ப சொல்லப்படாத வார்த்தைகள் சொல்லுவான். கோபம் வந்தவனுக்கு செய்யக்கூடாத காரியமே இல்லை, சொல்லக்கூடாத வார்த்தையே இல்லை. இந்த கோபத்திலே நான் மகா பாபம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹனுமார் வருத்தப்பட்டார். ஆனால் சீதா மாதையை அக்னி ஒன்றும் பண்ண முடியாது. நாக்னி ரக்னோ, வெங்கி நெருப்பு சுடாதே. சீதை ஒரு நெருப்பு, அந்த நெருப்பை இந்த நெருப்பு என்ன சுடாது. அதனால சீதா மாதை ஒன்றும் ஆகலை. அப்புறம் அங்கே போய் சீதா மாதை தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் ஹனுமாருக்கு மனசு சமாதானம் ஆயிடுச்சு. அடுத்த கதை எதுக்கு சொன்னேன்? கோபம் வந்தவன் என்ன செய்ய மாட்டான்ங்கிறதுக்கு அங்கே ஹனுமாருடைய வார்த்தை நமக்கு சாட்சியாக இருக்கு. அதனால மனுஷன் அகாரியங்கள் செய்யறதுக்கு காரணம் இந்த கோபம் அல்லது ஆசை. ஆசை, எனக்கு இந்த வஸ்து வேணும்,